தமிழ் மக்களுக்கு வணக்கம். ராஜீவ் காந்தி இவரை பற்றி தான் இன்றைக்கி பேசியாக வேண்டும். ஏன் இன்றைக்கி பேசியாக வேண்டும் இவரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பாலியல் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வளவு இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தினம் ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் அப்படின்றதுக்காக ஸ்டாலினும் என்னென்னமோ முட்டி மோதுறாங்க. ஸ்டாலின் என்ன செய்கிறாரு? அவருக்கு வைத்திருக்கின்ற 6 ஏஜென்சி, அதாவது ஒரு 6 ஏஜென்சியை ஸ்டாலின் நியமித்திருக்கிறார். இவங்களோட வேலை என்னென்னா, பெண் நிறுவனத்திலேருந்து ஆரம்பித்து, பெண் நிறுவனம்ன்றது அவங்களுடைய குடும்ப நிறுவனம்னு வச்சுப்போம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து இவர்கள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். இவர்களுடைய வேலை என்னவென்றால், அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மக்களை திசை திருப்புவது எப்படி என்று தினசாக யோசிப்பார்கள். அப்படியெல்லாம் யோசித்து கொண்டு ஸ்டாலின் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவங்க சொல்கிறபடி ஸ்டாலின் இயங்குவார் அப்படின்றதா. அதனால தான் அவரை பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா ரீல்ஸ் ஓட்டுற பசங்க, அந்த 2 பசங்க ரீல்ஸில் ஃபேமஸ். அதுவே முதல்ல என்னை பொறுத்தவரைக்கும் தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா குழந்தைகளை வைத்து ரீல்ஸு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை மற்ற இதுலேயோ வந்து குழந்தைகளை வைத்து ரீல்ஸ் ஓட்டி அதை வைத்து வருமானம் பார்ப்பது அப்படின்றது மிக மிக கேவலமான, ஏற்கக்கூடாத ஒரு விஷயம். ஆனால் அது நடக்கிறது அப்படின்பொழுது சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தடையே போட்டிருக்காங்க. எனக்கு தெரிந்து கர்நாடக மாநிலத்தில் கூட தடை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 16 வயது வரைக்கும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட்டு வைத்து ஒரு முதலமைச்சர் விளம்பரப்படுத்திக் கொள்கிறார், விளம்பரத்தை தேடிக்கொள்கிறார் அப்படின்ற ஒரு நிலை தான் இங்கே இருக்குது. அதே வயது கொண்ட சிறுமிகள் இங்கே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். திமுக கட்சியினரால் ஆளாக்கப்படுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எங்கே அண்ணா யூனிவர்சிட்டி யார் அந்த சாரிலிருந்து ஆரம்பித்து அண்ணா நகரில் நடந்த அந்த பிரச்சனையிலிருந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரியில் நடந்த அந்த கோர சம்பவம், அப்புறம் நேற்று நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் விளாத்திக்குளத்தில் நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பான்மையாக, எல்லா இடத்துலையும் இல்லைனாலும் பெரும்பான்மையாக திமுகவினருடைய கை இருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. இப்போ கேள்வி என்ன? நியாயமாக நம்மெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? ஒரு முதலமைச்சராக நீ என்ன செய்யணும்? இது மாதிரி பாதிக்கப்பட்ட, குறைந்தபட்சம் மனிதாபிமானம் கொண்ட நபர் பாதிக்கப்பட்ட மக்களை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட போய் ஆறுதல் தெரிவிக்கணும். அதுக்கு கூட உன் வீட்டில் இருக்க பொம்பளைங்களை தான் அனுப்பி வைக்கிறேன். நீ போகிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை, உனக்கும் இல்லை, உதவாக்கிற அவனுக்கும் கிடையாது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்க அடுத்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி இது விகடன் வெளிப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் மாலை மலர் அவங்களும் வந்து அதை வெளிப்படுத்துகிறாங்க. இது வந்து அரசல் புரசலாக எல்லாருக்குமே தெரிந்த விஷயந்தான். என்னன்னாக்க ராஜீவ் காந்தி இவன் யார் அப்படின்னா, இவன் வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவுக்கு வந்த ஒரு கேரக்டர். இவன் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா என் கைவரிசையை காட்ட ஆரம்பிக்கிறான். திமுகவில் வந்தால் திமுகவுடைய குணம் வந்துடும் இல்லையா? ஸோ திமுகவில் இருந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவன் தொடர்ச்சியாக துன்புறுத்தலை கொடுத்து வந்திருக்கிறான், பாலியல் ரீதியாக துன்புறுத்தலை கொடுத்து வந்திருக்கிறான் அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட 35 பெண்களுக்கு அவன் வந்து தொடர்ச்சியாக அந்த பிரச்சனைகளை கொடுத்து வந்திருக்கிறான். இது வந்து அரசல் புரசலாக எனக்கும் தெரிய வந்தது. இது மாதிரி டார்ச்சர் பண்ணுறான். ஏன்னா இவன் மாணவர் அணியில் அதுவும் வந்த குறுகிய காலத்திலே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பெரிய பதவியெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் எந்த அளவுக்கு அவங்க போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டருக்கு பாருங்கள், இந்த ஸ்கிராப்பு, இந்த தொழிற்கூடத்திலிருந்து வெளியில் கொடுக்கக்கூடிய ஸ்கிராப்போடைய கான்ட்ராக்டை பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கக்கூடிய 4 பேரில் ஒருவர் இந்த ராஜீவ் காந்தியும் கூட. மிக குறுகிய காலத்தில் இவன் வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டத்தில் ரொம்ப நெருக்கமானதோடு அல்லாமல், இப்போ கூட சமீபத்தில் கருணாநிதி செத்த நாள் வந்தபோது அந்த ஊர்வலமாக போகிறாங்கல்ல, ஊர்வலமாக போன பொழுது இவனும் கூட போனான் அப்படின்றத கடந்த ஆண்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போது ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கூட பார்த்திங்கனாக்கா அவனுக்கு முன் வரிசையில் இடம் கொடுக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அவன் வந்து இன்றைக்கி வந்து பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவான் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவனை வந்து வேற ஒரு பதவிக்கு மாற்றி இருக்கிறார்கள். அதாவது பதவியிலிருந்து தூக்கி எறியல, மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஏன் மாற்றப்பட வேண்டும் இப்போது? அதுவும் தேர்தல் வரப்போகுது இந்த நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் கோவையில் அவன் கோவை தெற்குலேயோ வடக்குலேயோ அவன் வந்து போட்டி போடுறதுக்கு அவன் போய் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டான், பணமெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படின்ற நிலையில் ஏன் மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு நோண்டி பார்க்கும்போது தான் தெரிய வருகிறது, இந்த அரசல் புரசலாக பேசப்பட்ட சம்பவம் என்பது அது ஒரு ஹனி ட்ராப்பாக மாறிவிட்டது. என்னடா ஹனி ட்ராப் அப்படின்னா,
இவன் வந்து ஒரு எழிலரசன் அப்படின்ற கேங் இருக்கு இல்லையா? அந்த 1000 லைட்ஸோடைய அந்த எம்எல்ஏ. அந்த கேங்க காலி பண்றதுக்காக இவன் ஒரு ஹனி ட்ராப்ப பயன்படுத்தினான். அதுக்கு பதிலாக அவங்க ஒரு ஹனி ட்ராப்ப பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு பூ பெயர் கொண்ட ஒரு பெண்மணியை வைத்து இவன் சிக்க வைக்கப்பட்டு, அந்த தகவல்கள் எல்லாம் வந்து மேலிடத்திற்கு கொடுக்கப்பட்டது, வழங்கப்பட்டது. அப்படின்ற நிலையில தான் வந்து இவனுடைய பதவியை காலி பண்ண முடியாது. அதனால மாத்தியிருக்காங்க. ஆனால் அரசல் புரசலாக இருந்த விஷயம் வந்து இன்னைக்கு வெளியில வந்துருச்சு. இதை வெளிய விடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொல்றான்னா, இது வந்து எதிர்க்கட்சிகளோட சதி. எதிர்க்கட்சிகளோட சதியெல்லாம் இல்ல. உன் கூடவே இருந்தவங்க தான் உன் கதையை இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. திமுக என்றாலே இது நடக்கும். திமுக மகளிர் அணி கூட்டத்தில கனிமொழி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே, அங்கே இருக்கக்கூடிய பெண் காவல் அதிகாரி மீது சில்மிஷம் செய்த கும்பல் தானே திமுக கும்பல். ஒரு கட்சியுடைய தலைவனாக பார்க்கப்படுபவன், அடுத்து வரக்கூடிய தலைவனாக பார்க்கப்படுபவன், அவன் வந்து இன்ஸ்டாகிராமில் அதுவும் ஒரு துணை முதலமைச்சராக இருந்து கொண்டு அவனுடைய அதிகாரப்பூர்வமான அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பெண்ணுடைய கால்களை அதை எடுத்து பகிர்றான் அப்படின்னா, அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இந்த கட்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியாப்பட்ட கட்சியில் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இவன் போய் என்ன சொல்லலாம்? என்ன கேட்டால், ராஜீவ்காந்தி திமுக கொள்கைகளை முழுவதுமாக உள்வாங்கி விட்டான் அப்படின்றதற்கான சாட்சியாகத்தான் இதை நான் பார்க்குறேன். ஏன்னா இதெல்லாம் கூட பண்ணலன்னா அப்புறம் நீ என்ன திமுக? அடுத்து மாவட்ட செயலாளர் ஆகணும், அடுத்து அமைச்சராகணும். இதுக்கெல்லாம் சிறந்த தகுதி வந்து இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுவது அப்படின்றத நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு போயிட்டு ஒரு படத்தில் டயலாக் வரும் தெரியுமா? ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் வேறே அப்படி வந்தது. அந்த மாதிரி திருட்டுறையில் தயிர்வடை தாத்தா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு ஓடி போய் கருணாநிதி சமாதியில் ஒரு தயிர்வடையை வச்சு படையலை வச்சு கும்பிடணும் ராஜீவ்காந்தி. ஏன்னா கருணாநிதிக்கு இருந்த அத்தனை குணங்களும் ஒருங்கே ராஜீவ்காந்திக்கும் வந்து விட்டது. எப்படி கங்கா சந்திரமுகியை நினைத்தார், அப்புறம் சந்திரமுகி மாதிரி செயல்பட ஆரம்பித்தார், அப்புறம் சந்திரமுகியாகவே மாறிவிட்டார் அப்படின்ற மாதிரி ராஜீவ்காந்தி என்ன நினச்சிட்டான்னா, உடன்பிறப்பே உளுத்தம் பருப்பேன்னு அவங்க சொல்கிறதுனால நீ கருணாநிதி குடும்பம்னே நினச்சிட்ட, அதனால் கருணாநிதி குடும்பம் மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அதை வந்து ஏற்றுப்பாங்களா? அங்கே தான் வந்து உனக்கு வைக்கப்பட்ட பொறியில் நீ சிக்கி கொண்டாய். அப்போ இப்படியான ஒரு மாணவர் அணி தலைவர், யோசிச்சு பாருங்கள், ஒரு மாணவர் அணி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தன் கிட்டத்தட்ட 35 பெண்களுக்கு வந்து அவன் வந்து இம்சைகளை கொடுத்துருக்கான், பாலியல் ரீதியான தொல்லைகளை கொடுத்துருக்கான் அப்படின்ற குற்றச்சாட்டு வருதுன்னா இது என்ன மாதிரியான கட்சி? இதில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இது எல்லாமே எதை நோக்கி போகுது அப்படின்னா நார்மலைஸ் ஆகுது. அதாவது இது மாதிரியான பாலியல் சீண்டல்கள், இது மாதிரியான பாலியல் குற்றச்செயல்கள் அப்படின்றது வந்து மிக சகஜம், சர்வசாதாரணமாக நம்ம கடந்து போக வேண்டியது அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான அறிகுறிகள் தான் இவை எல்லாமே. அப்போ உள்ளபடியே இது மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஊடகங்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், விவாதங்கள் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். இது எதுவுமே நடக்கலை. மாறாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மூடி மறைப்பதற்கும் அவன் என்னமோ உத்தமன் மாதிரியும் சால்ஜாப்பு சொல்லி கொண்டும் அவன் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டு இப்படியே இவங்க கடந்து போகிறாங்க. பாலியல் தொல்லை, பாலியல் இம்சை அப்படின்றது நீங்கள் வந்து ஒரு வன்கொடுமையில் வரும். அதாவது நீங்கள் பாலியல் ரீதியாக நீங்கள் ஒருவருக்கு டார்ச்சர் கொடுக்குறீங்க, ஒரு பிரச்சனையை நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க, நெருக்கடியை கொடுக்குறீங்க. அப்போ உன்னுடைய அதிகாரத்தை வைத்து இந்த நெருக்கடியை நீ ஏற்படுத்துகிறாய் அப்படின்றது ஒரு கட்சியுடைய மாணவர் அணி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் அளவிலேயே இருக்கும் என்றால் நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்கள். பொது சமுதாயத்தில் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது யார் கண்டுப்பாங்க? அப்போ கிருஷ்ணகிரியில் நடந்த அந்த சம்பவம் நினைவுக்கு வருதில்ல, 2.5 வயது குழந்தை. யாராவது சிந்தித்து பார்க்க முடியுமா? அந்த 2.5 வயது குழந்தையை கூட நாசம் செய்யணும் அப்படின்னு ஒருத்தன் நினச்சிருக்கான் அப்படின்னா அவன் இதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அங்கே வைத்திருக்கின்ற பட்டப்பெயர் என்னென்னா கலைஞராம் அந்த ஏரியாவில். அப்போது நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க, இதை 75 நாட்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதை காலம் தாழ்த்தி இருக்கிறார்கள் அப்படின்றதே எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம். ஒரு தந்தை கதறார், தன்னுடைய
குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டது அப்படின்னு ஒரு தந்தை கதறாரு அப்படின்றத கூட, அவன் 75 நாட்கள் அவன் நடவடிக்கையே எடுக்கலன்னா, அது என்னன்னு எடுத்துப்பீங்க? அப்போ இவ்வளவு மோசமான ஒரு சூழல். இங்கே தினம் ஒரு பாலியல் ரீதியான ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. தினம் ஒரு பாலியல் ரீதியா அது தினுசு தினுசா, புதுசு புதுசா, டிசைன் டிசைனா, டைப் டைப்பா பாலியல் குற்றங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற ஒரு சூழல்ல கூட, நீங்க ஒரு பாலியல் குற்றம் சாட்டு வந்திருக்கின்ற ஒரு நபர் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஒரு பதவியிலிருந்து இன்னொரு பதவியில சும்மா நீங்க மாத்துறீங்க அப்படின்னா, அப்ப என்ன மாதிரியான ஒரு சிந்தனை கொண்ட நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள்? ஏன் அவன் கேள்வி கேட்பான்னு உங்களுக்கு பயமா? ஆஃப்டர் ஆல் விபச்சாரியிடம் காசு கொடுக்காமல் தகராறு செய்தவன், செய்தி வாசிப்பாளரை மவுண்ட் ரோடில் துரத்தி கொண்டு ஓடியவன், நடிகைக்கு செக்ஸ் டார்ச்சர் குடுத்து பால் பால்டாயில் குடித்தவன், இவன்லாம் இருக்கும்பொழுது நான் இருக்கக்கூடாதா? அப்படின்னு அவன் கேட்பான் அப்படின்னு பயமா? என்ன அடிப்படையில அவன இன்னும் நீங்க வச்சிருக்கீங்க பதவியில? அப்படின்றதான் கேள்வி. ஆனால் இதற்கு எந்த பதிலும் வராது. பாலியல் ரீதியான பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமும் கூட, அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய கருப்பு. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நபர் ஒரு குற்றச்சாட்டில் ஈடுபடுகிறார். ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்படுகிறது. ஒரு குற்றச் செயலில் ஈடுபடுகிறார். அவர் மீது ஒரு விசாரணை ஆணையம் வைக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதுவும் கனிமொழி தலைமையில. கனிமொழி என்ன விசாரிச்சிருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. இப்படியாக வைக்கப்பட்ட அந்த விசாரணை ஆணையத்தில என்ன என்ன தீர்ப்பு வந்ததுன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே வச்சாங்க. சரியா? இப்படியாக இருக்கக்கூடிய சூழல்ல, அவன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமைச்சர். அவன் அதிகப்படியான வாக்குகள வெற்றி பெறான். இது என்ன தெரியுமா சொல்றாங்க? பாலியல் குற்றச்செயல்கள் சார்ந்த குற்றச்சாட்டுகள் வந்தா, மக்கள் வந்து இவன் தான் சரியான ஆம்பள அப்படின்னு முடிவெடுத்து அவனுக்கு ஓட்டு போடுவாங்க. இப்படின்ற எண்ண ஓட்டம் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில நீங்க என்ன பேச முடியும்? ராஜீவ் காந்திகள் தான் இங்கே கோல் வச்சுவார்கள். ஸ்டாலின்கள் தான் இங்கே கோல் வச்சுவார்கள். இந்த உதவாநிதிகள் தான் இங்கே கோல் வச்சுவார்கள். அடுத்து இன்பநிதி. அவனும் 4 ஃபோட்டோ வெளியிடுவான். அவன் தான் இங்க வந்து கோல் வச்சுவான். ஏனென்றால் இது ரொம்ப சர்வசாதாரணம். இதை ஏற்றுக்கொண்டு போக வேண்டும் மக்கள். ஏனென்றால் இவர்களெல்லாம் அதிகாரம் படைத்தவர்கள். இவர்களெல்லாம் திடீரென்று அதிகாரத்தை சுவைத்துக் கொண்டிருப்பவர்கள். அதனால இவர்கள் என்ன தவறு செய்தாலும் அதை கடந்து செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை தான் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கு. அப்ப ராஜீவ் காந்தியை நம்ம வந்து அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற வைத்து, மேலும் பல பெண்களுக்கு இன்ஸ்டாகிராமிலும் வேறு சில சோஷியல் மீடியா ஆப்லேயும் வந்து அவருடைய சேவையை சிறப்பாக செய்வதற்கு உத்வேகமாக நம்ம வந்து இயங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக வேண்டியது தான். வேற ஒன்றும் சொல்கிறது கிடையாது. அப்போ இது மாதிரியான நபர்களை வந்து நம்ம வந்து உண்மையிலேயே கேள்விகளால் துளைக்க வேண்டும். இதை ஒரு விகடன் போடுறான், ஒரு மாலை மலர் போடுறான்னா சும்மா போட முடியாது. இல்லை இதெல்லாம் வந்து பொய் குற்றச்சாட்டுகள். பொய் குற்றச்சாட்டுகளாக இருந்தால் 35 பெண்கள் எதுக்கு வந்து சொல்லணும்? இது கட்சியிலேயே தெரிந்த விஷயம்தான். ஆனால் இதை கடந்து போகிறார்கள். ஏன் கடந்து போகிறார்கள் என்றால் தலைமையிலேருந்தே அப்படி தானே இருக்கானுங்க. பால்மலர் தெரியும்ல? நம்ம கே.கே. நகர் இந்த பகுதியைச் சேர்ந்த அந்த பெண் கட்சியில் இருந்த ஒரு பெண்மணி, அவங்க போய் அந்த அன்பகம் கலை, அப்புறம் ஸ்டாலின் இவங்க மேலெல்லாம் பகிரங்கமான குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள். இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட பொழுது அந்த பெண் மர்மமான முறையில் இறந்து போகிறார். அவருடைய சடலம் மீட்டெடுக்கப்படுகிறது. கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவங்களுடைய மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக அன்பகத்தில் தான் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. 2வது நாள் அவர் வந்து கூவக்கரையிலிருந்து அவர் மீட்டெடுக்கப்படுகிறார். சடலமாக மீட்டெடுக்கப்படுகிறார். அவருடைய கணவர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். ஸ்டாலின்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் மீதும் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். அன்பகம் கலை, ஸ்டாலின் என்று எல்லோர் மீதும் குற்றச்சாட்டை வைக்கிறார். அந்த குற்றச்சாட்டுக்கள் என்னவானது? அந்த வழக்கு என்னவானது? வழக்கம் போல கருணாநிதி கும்பல் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் எப்படி நீர்த்து போகுமோ அதுபோல இதுவும் நீர்த்து போனது. மர்மமாக மூடப்பட்டது. அந்த கணவர் என்ன ஆனார்னு தெரியல. அவர் எங்கே மறைந்தார் என்று தெரியவில்லை. இல்லை சாதிக் பாட்ஷா போன்று அனுப்பி வைக்கப்பட்டாரா? தற்கொலை செய்யப்பட்டாரா? ஏன்னா இவங்க கருணாநிதியுடைய கும்பல் தொடர்பான விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா தற்கொலை செய்யப்படுவார்கள். அண்ணா நகர் ரமேஷ்லேருந்து ஆரம்பித்து தற்கொலை செய்யப்படுவார்கள்.
அப்போ அண்ணா நகர் ரமேஷ், சாதிக் பாட்ஷா போன்று அவரும் மாயமானார். யார் அந்த சார் விவகாரத்தில் அந்த சார் யார் என்று இன்று வரையிலும் தெரியாமல் அப்படியே ஞானசேகரனை அமுக்கி மூடிவிட்டார்கள் என்ற நிலையில் இன்னைக்கு ராஜீவ்காந்தி போல இன்னும் எத்தனை பேர் அந்த கட்சியில் இருக்காங்க அப்படின்னா, அந்த கட்சியில் இருப்பதற்கான அடிப்படை தகுதியே இதுதான் என்று சொல்லும்படியாக ஒரு கேவலப்பட்ட ஒரு கட்சியாக இது இருக்கிறது. அப்படின்ற சூழலில் இதையும் நம்ம சிரித்து கொண்டே பொழுதுபோக்காக பார்த்து கொண்டே கடந்து போக போகிறோமா, அல்லது இவர்களை அப்புறப்படுத்துவது எப்படி என்று யோசிக்க போகிறோமா? வெறும் 45 நாள் தான் இருக்குது. இதுக்கு யோசிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.